ஆண்டவர் உலகில் நுழைந்தபோது கூறினார், கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம்
10ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம். அன்புக்கினியவர்களே, தாயாம் திரு அவை என்று ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த நாளிலே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் இணைவோம். இந்த திருப்பலியிலும் நாம் தொடர்ந்து உலகம் முழுவதும் அதிதீவிரமாய் பரவிக்கொண்டு பல ஆயிரம் உயிர்களை எடுத்துக்கொள்ளுகின்ற கொரோனா நோயிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் இன்றைய பெருவிழாவினுடைய முதன்மை நாயகியான அன்னை மரியாள் வல்லமையோடு தம்முடைய திருமகனிடம் பரிந்து பேசும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவை மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஆண்டவரின் பிறப்பு பெருவிழா முன்னறிவிப்பு திருவிழாவை இன்று கொண்டாடுகிறது. யூத மக்கள் பல ஆண்டுகளாய் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள். மெசியா வருவார், ரோமியருடைய அடிமைத்தனத்திலிருந்தும் மற்ற எதிரிகளின் அடிமைத்தனங்களிலிருந்தும் மக்களை மீட்க வருவார் என்று பல நூறு ஆண்டுகளாய் அவர்கள் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஏக்கத்திற்கும் தாகத்திற்கும் விடையளிக்கும் வண்ணமாய் கடவுள் அன்னை மரியாளை தெரிவு செய்து தம் தூதர் கபிரியேலை அவரிடம் அனுப்பி, கடவுளுடைய திருமகனை உம்முடைய பணிக்கூடத்தில் தாங்க கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எனவே முன்வழியாய் நீ உலகிற்கான மீட்பரை பெற்றெடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த கடவுளின் மீட்பு திட்டத்தில் உம்மை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் தலைமுறை தோறும் போற்றப்பட போகின்றவளாய் இருக்க போகிறீர்கள் என்கின்ற நற்செய்தியை, மகிழ்ச்சி தரும் நற்செய்தியை அறிவிப்பதை இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு முன்மொழிகிறது. அன்னை மரியாள் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாய் இருந்தாள். தாயை போலவே இயேசுவும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே தன்னுடைய முதன்மை கடமை என செயல்பட்டார். நாமும் கூட கடவுளுடைய திருவுளம் எது என்பதை நம்முடைய வாழ்க்கை சூழலில் அறிந்து கொள்ள முற்படுவோம். குறிப்பாக இந்த நாட்களில் இந்த உலகமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி மிகுந்த வேதனையோடும் மிகுந்த மன உளைச்சலோடும் மிகுந்த பீதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் கடவுளுடைய திருவுளம் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளவும், அந்த திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளவும், இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கையை நாம் வாழவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்னை மரியாள் சொன்னார்கள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னை அன்னை மரியாள் கடவுளிடம் ஒப்பு கொடுத்தது போல் நம்மையும் இன்றைய சூழலையும் கடவுளிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடின தகுதி பெறும் பொருட்டு சகோதர சகோதரிகளே, நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்புக்குரியவர்களே, நாம் தவக்காலத்தில் இருந்தாலும் கூட தாயாம் திரு அவை இந்த தவக்காலத்தில் நமக்கு 2 திருவிழாக்களை கொடுத்து இந்த 2 திருவிழாக்களையும் நாம் கொண்டாடும்படியும் அந்த விழா திருப்பலிகளில் வானவர் கீதத்தை பாடி மகிழும்படியும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறபடியினால் நம்ம எல்லாருமாய் சேர்ந்து வானவர் தூதரணியோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு நாம் வானவர் கீதம் செபிப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். முதமேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மனித ஆட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறையியல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 10 - 14 முடிய, அதிகாரம் 8 இறைவசனம் 10 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்லுவதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 4 -
10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் ரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால் தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மார்ச் மாதம் 25ஆம் தேதி தாயாம் திரு அவை ஆண்டவருடைய
பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா நம்முடைய தவக்காலத்தில் வந்தாலும் கூட திருச்சபை இந்த பெருவிழாவை அனுசரிக்கும்படியாகவும் கொண்டாடும்படியாகவும் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது இன்றைய சூழலில் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற உலகத்தை முழுவதுமாய் முழுக்கி அச்சுறுத்தி மரண பயத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா நோய் கிருமியினுடைய தாக்குதலினால் நம்முடைய வீடுகளில் முடங்கி கிடக்கின்றோம். நம்முடைய இயல்பு வாழ்வை முற்றிலுமாய் முடக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய அரசும் நம்முடைய மாநில அரசும் மத்திய அரசும் ஒவ்வொரு சுகாதார துறையும் அதனுடைய பிரிவுகளும் அலுவலர்களும் நம்மையெல்லாம் இந்த நாட்களில் மிக மிக பத்திரமாய் இருக்கும்படி நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். இன்று மதியத்திலிருந்து நான் தொலைக்காட்சியில் செய்திகளை அறிந்து கொள்ள முற்படுகின்ற பொழுதெல்லாம் இன்றைய மிக முக்கிய செய்தியாக நம்முடைய காவல்துறையினுடைய போக்குவரத்து துறையை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் சாலையிலே 2 சக்கர வாகனங்களில் 4 சக்கர வாகனங்களில் சென்று கொண்டிருக்கின்றவர்களை எல்லாம் தடுத்து கரங்களை குவித்து ஒரு பெரிய கும்பிட்டு போட்டு சொல்லுகின்றார்கள், தயவு செய்து உங்கள் காலில் விழுந்து கேட்கின்றேன், யாரும் வெளியில் வராதீர்கள், வீட்டுக்குள்ளேயே இருங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே அவர் சந்திக்கின்ற எல்லா வாகன ஓட்டிகளிடமும் இந்த கோரிக்கையை அவர் முன்வைக்கின்றார். அன்புக்குரியவர்கள், இத்தகைய சூழலில் நாம் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய விழா நமக்கு தருகின்ற செய்தி எதுவாக இருக்கிறது? இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற நம்பிக்கை தருகின்ற செய்தி எதுவாக இருக்கிறது? இன்றைய சூழலை கருத்தில் எடுத்துக்கொண்டு எந்த பகுதி நமக்கு அச்சத்திலிருந்து நம்மை தேற்றிக் கொள்ள, ஆறுதல் படுத்திக் கொள்ள, நம்மை நாமே ஆற்றுப்படுத்திக் கொள்ள செய்தியை தருகிறது என்பதை உங்களோடு சேர்ந்து தியானிக்க நான் ஆசிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. அரசன் ஆகாசிடம் இறைவாக்கினர் சென்று, நீ கடவுளிடம் ஒரு அடையாளம் கேள். ஆனால் ஆகாசு அரசர் மறுக்கின்றார். நான் கடவுளை சோதிக்க மாட்டேன், என் கடவுளை நான் கேள்விக்கு உட்படுத்த மாட்டேன். எனவே அவன் மறுதளிக்கின்றார். மாறாக இறைவாக்கினர் ஏசாயா ஒரு மிகப்பெரிய முன்னறிவிப்பை, பல 100 ஆண்டுகளாக யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற மெசியாவினுடைய பிறப்பை குறித்த ஒரு முன்னறிவிப்பை ஆகாசு அரசனுக்கான அடையாளமாய் கொடுக்கின்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார்கள். கடவுள் நம்மோடு என்பது அந்த இம்மானுவேல் என்கின்ற பெயருக்கான பொருள் என்று சொல்லி இறைவாக்கினர் இயேசுவினுடைய பிறப்பின் முன்னறிவிப்பை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே முன்னறிவிக்கின்ற பகுதியை நாம் தியானித்தோம். அன்புக்குரியவர்களே, அந்த இறைமகன் இம்மானுவேல் என்று சொல்லப்படுகின்றார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த உன்னதமான ஆறுதல் தருகின்ற, நம்மை ஆற்றுப்படுத்துகின்ற, நமக்கு சக்தியை தருகின்ற, ஒரு விதமான எதிர்நோக்கை தருகின்ற இந்த செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இந்த சூழலிலும் நம்மோடு இருக்கின்றார். உலகம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற, உலகமே பெரும் சோகத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற, உலகமே தன்னுடைய இயல்பு வாழ்விலிருந்து முற்றிலுமாய் முடங்கி போய் கிடக்கின்ற இந்த சூழலில் கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி, நான் உங்களோடு இருக்கின்றேன், நான் உங்களோடு இருக்கின்றேன், நான் இறுதி வரை உங்களோடு இருப்பேன். எனவே உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் தளர்ந்து போகாதீர்கள். நீங்கள் தொடர்ந்து என்னுடைய இருப்பை உணருங்கள், என்னுடைய பிரசன்னத்தை உணருங்கள். இந்த நாட்களில் வழிபாடுகளில் பங்கேற்க முடியாமல் நீங்கள் தவிக்கலாம், அல்லது உலகத்தினுடைய மரணங்களை குறித்த செய்திகளை கேட்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்குள் ஒரு பெரும் அச்சம் ஏற்படலாம். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலும் கடவுள் நமக்கு தருகிற செய்தி, நான் உங்களோடு இருக்கின்றேன், நான் உங்களோடு இருப்பேன். காரணம், நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கிறேன்,
நான் உங்களோடு இருப்பேன், எனவே நான் உங்களோடு இருப்பேன் என்பது கடவுள் என்று நமக்கு தருகின்ற முதல் செய்தியாக நான் பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இதே பகுதி நமக்கு இன்றைய நற்செய்தியிலும் வாசிக்க கேட்டோம். முன்னறிவிக்கப்பட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு முன்னறிவிக்கப்பட்ட அந்த முன்னறிவிப்பு இன்றைய நற்செய்தியில் யாருக்கான நற்செய்தியாய் மாறுகிறது என்பதை நாம் தியானித்தோம். ஆண்டவர் தம்முடைய தூதர் கபிரியேலை அன்னை மரியாள் என்கிற ஒரு கன்னிப்பெண்ணியிடம் அனுப்புகின்றார். இயேசுவினுடைய பிறப்பின் அறிவிப்பை முன்னறிவிக்க செய்கின்றார். அன்னை மரியாள் துவக்கத்தில் தன்னுடைய தயக்கத்தை வெளிப்படுத்தினாலும் ஆண்டவருடைய தூதர், கடவுள் உங்களோடு இருப்பார், கடவுள் பொறுப்பெடுத்துக் கொள்வார், காரணம் நீங்கள் உங்களுடைய பணிக்கூடத்தில் தாங்க போகின்ற அந்த கருவானது கடவுளுக்குரியது, அவர் இறைமகன், எனவே கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் உங்களுக்கான பங்களிப்பையும் பங்கேற்பையும் கடவுள் கொடுக்கின்றார், எனவே நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், கடவுள் உங்களோடு இருப்பார் என்கின்ற ஊர்ஜிதம் அளிக்கப்படுகின்ற பொழுது அன்னை மரியாள் தன்னை சரணாகதியாய் கடவுளுடைய திருசந்நிதியில் கிடத்துகின்றார். நான் ஆண்டவருடைய அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய தூதர் சொல்லுவது போல கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. நம்முடைய கடவுள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய கடவுள். நிச்சயம் இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய திருவுளம் எதுவென்று நமக்கு தெரியாது. இன்றைய திருப்பாடல்கள் சங்கீதம் 40 அழகாய் சொல்லுகிறது, இறைவா இதோ உமது திருவுளம் நிறைவேற்ற நான் வருகிறேன். கடவுளுடைய திருவுளம் எது என்பதை நாம் அறிய முற்படுவோம். எசையா இறைவாக்கினர் அறிவித்தார், கடவுளுடைய பிறப்பின் முன்னறிவிப்பை அறிவிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். அந்த திருவுளத்தை இறைவாக்கினர் எசையா ஏற்று முன்னறிவிக்கின்றார். இந்த நற்செய்தியில் அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவருடைய மகனை தன்னுடைய பணிக்கூடத்தில் தாங்குவதற்கு அவள் தன்னுடைய ஒத்துழைப்பை நல்குகின்றார். நான் கடவுளை என்னோடு இருக்கிறார், எனவே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இயேசுவும் கூட கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற தயாராக இருந்தார். மற்ற வழிகளை விட நான் என்னையே தகன வழியாக இந்த மக்களுக்கான மீட்பு வழியாக கொடுக்க, இதுதான் கடவுளுடைய திருவுளம் என்றால் அதை நான் செய்வதற்கு, நிறைவேற்றுவதற்கு, முழுமையடைய செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவும் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கின்றார். இதைத்தான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு தம்முடைய சீடர்களிடம் கூட அழகாய் சொன்னார், என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் முதன்மையான பணி, அதுவே என்னுடைய உணவு என்று சொல்லுகின்றார். என்று கடவுளுடைய திருவுளம் யாது என்பதை நாம் அறிய முற்படுவோம். எனக்கான கடவுளுடைய திருவுளம் எது? என் குடும்பத்திற்கான கடவுளின் திருவுளம் எது? என் பிள்ளைகளுக்கான கடவுளுடைய திருவுளம் எது? இந்த இக்கட்டான சூழலில், உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த மிக இக்கட்டான சூழலில் கடவுளுடைய திருவுளம் எது என்பதை நாம் அறிய முற்படுவோம். அன்னை மரியாள் தன்னை சரணாகதியாய் கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்தது போல் ஆண்டவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் ஆகும், இந்த சூழலை மாற்றி போடுவார். யோவான் நற்செய்தி நாம் வாசிப்பது போல உன் தூக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றாரே, இந்த நாட்களை நாம் காணாதபடி கடவுள் நிச்சயம் நமக்கு அருள் புரிவார், துணை செய்வார். நம்பிக்கையோடு நாம் கடவுளை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது திருவுளம் எதுவோ அதை நாங்கள் அறிந்து கொள்ள, உயிர்த்துணர இந்த நாட்களில் எங்களுக்கு உதவும். உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான சூழலில், இந்த அச்சத்தில், இந்த பயத்தில், இந்த பீதியில் நாங்கள் உமது திருவுளம் யாது என்பதை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு உடைய வல்லமையை தாரும், உடைய சக்தியை தாரும் என்று சொல்லி நாமும் கூட தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னிமரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டிருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமேன். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கை உளம் கணிந்து ஏற்றருளும். அதனால் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வான தூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். தூய ஆவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள்
உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்கச் செய்தீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதரணிகளின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுன் எக்காலத்துக்கும் அக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நரகு பெறச் செய்தருளும். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட வேலூர் மறை மாவட்ட ஆயர் சௌந்தரராஜ், எங்கள் செங்கல்பட்டு மறை மாவட்ட அருள் பணியாளர் அதிரூபன் என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர் திறனது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் உள்ளே ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவரது திருவுளத்தை ஏற்று நாம் வாழ அருள் வேண்டி கரவிரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்னும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேனே. இயேசுவே, எங்கள் அன்பு தகப்பனே, உலகம் என்று சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழலை நீர் அறிவீர். நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்ற அமைதியை நீர் அறிவீர். கொரோனா நோயினுடைய தாக்கம், அது விளைவிக்கின்ற மரணங்கள், இதனால் ஏற்படுகின்ற சொல்லனா துயரம், இழந்து போகின்ற அமைதி எல்லாவற்றையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, இந்த சூழலை மாற்றி போடும்படியாய், நாங்கள் மீண்டும் இந்த வரலாற்றிலே காணாதபடியாய் நீருடைய கருணையை, உடைய பேரிரக்கத்தை நீர் இந்த உலகத்தின் மீது பொழிந்து மக்களை காத்தருளும்படி ஜெபிக்கின்றோம். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா நலமடையும்.
இதோ கன்னி கருவுறுவார், ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவரது பெயர் இம்மானுவேல் என அழைக்கப்படும். இறைவாக்கினர் ஏசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது இறைவசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறையுண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகிறோம். கன்னிமரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்லம் ஒரு இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பாடிடுவோம், நாம் இந்த விடையை ஒன்றாய் கூடி பாட்டிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, மார்ச் மாதம் 25ஆம் தேதி நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே மிக மிக முக்கியமான பெருவிழா. ஆனால் இந்த பெருவிழாவை கொண்டாட முடியாத சூழலை நம்முடைய உலகமும் திரு அவையும் எதிர்கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதையும் இன்று மிக கொடூரமாய் அச்சுறுத்தி பேரிழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா தொற்று நோய் காரணமாய் நம்முடைய எல்லா கொண்டாட்டங்களும் ஒத்திவைக்கப்படுகிறது. உலகத்தோடு நாமும் நம்மை இணைத்துக் கொண்டு துன்பப்படுகின்ற, அவதிப்படுகின்ற மக்களோடு சேர்த்து நம்மை இணைத்துக் கொள்ள இந்த நாட்களிலே திரு அவையும் நமக்கு அழைப்பு தருகிறது. எனவே திருச்சபையுடைய இந்த அழைப்பை ஏற்று நம்முடைய கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் ஆண்டவருடைய உடனிருப்பை நம் வழியாய் நாம் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இதோ நற்கருணையிலே உயிரோடு பிரசனமாயிருக்கிற இந்த கடவுளிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த பிரபஞ்சத்தை ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகில் வாழ்கிற எல்லா ஜீவராசிகளையும் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம் மீது தமது இரக்கத்தை பொழியும்படியாய் செபிப்போம். நினிவே நகர மக்கள் தங்கள் பாவங்களுக்காய் மனவருந்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்ட பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கியதோடு வாழ்வினையும் கொடுத்தாரே, அப்படியாய் நம்முடைய ஜெபங்கள் கடவுளால் கேட்கப்பட இன்றைய சூழலை கடவுள் மாற்றி அமைக்க, இந்த நோய் முற்றிலுமாய் நம்மிடமிருந்து எடுக்கப்பட, மக்கள் இயல்பு வாழ்வு வாழ இந்த வேளையிலே நாம் சிறப்பாய் செபிப்போம். இன்றைய மாலை பொழுது கூட நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்றைய உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த இக்கட்டான சூழலில் நாம் ஒன்றாய் இணைந்து செபிப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையை வேண்டுவோம். தாய் திரு அவையினுடைய முதன்மை பாதுகாவலர் புனித யோசேப்பினுடைய வல்லமை மிகு பரிந்துரையை நாம் ஏறெடுப்போம் என்று சொல்லி நம்மை எல்லாம் அழைத்து ஜெபிக்க தூண்டினார். தொடர்ந்து திருத்தந்தையோடு நாம் இணைந்திருப்போம். அவருடைய இந்த ஜெப முன்னெடுப்புகளுக்கு நாம் தோள் கொடுப்போம். திருத்தந்தையோடு சேர்ந்து உலகம் முழுவதற்காக நாம் ஜெபிப்போம். உலகினுடைய வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்பட்டவையெல்லாம் இந்த பெரும் பாதிப்பை, பெரும் பேரிழப்புகளை எதிர்கொண்டிருக்கிறது. 136 கோடி மக்களை கொண்ட நம்முடைய தேசமும் இப்பொழுது அதே சூழலை எதிர்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நாட்களிலே கடவுள் நம்மை காக்கும்படியாய், நம்மை தாங்கும்படியாய், நம்மை மட்டுமல்லாது இந்த உலகம் முழுவதையும் தம்முடைய வல்லமையினால் தாங்கும்படியாய் இந்த வேளையிலே நற்கருணை ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். பிரியமானவர்களே, இந்த நோய் எங்கிருந்து புறப்பட்டது, எதனிடமிருந்து மனிதர்களுக்கு இது தொற்றியது என்பதையெல்லாம் நாம் ஊடகங்கள் வழியாய் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆயினும் இது இயற்கைக்கு எதிராக ஒருவேளை நாம் செய்த துரோகத்தின்
பாவத்தின் விளைவாக கூட இருக்கலாம், அல்லது அறிவியல் உலகம் தருகின்ற செய்திகளின் பின்புலமாக கூட இருக்கலாம். ஆயினும் எல்லாவற்றிற்காகவும் மனம் வருந்தி கடவுளின் மன்னிப்பை திருப்பாடல்கள் ஆசிரியரோடு சேர்ந்து நாமும் இறைஞ்சுவோம். திருப்பாடல்கள் 51. கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் இப்போதும் என் மனக்கண் முன் நிற்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறைபணியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய எலும்புகள் கலிகூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உமீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கும் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உமை நோக்கி திரும்புவர். கடவுளே, என் மீட்பின் கடவுளே, இரத்தப்பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. உமக்கேற்றபடி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு என் முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் முது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆண்டவருடைய திருப்பிரசனத்தில் நம்மை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகத்தை ஒப்புக் கொடுப்போம். நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை எங்களை குணப்படுத்தும் என்று சொல்லி நாம் செபிப்போம். உடனே சுகம் பெறுவே.
குற்றமெல்லாம் சுமந்தீரையா, காயமெல்லாம் குணமாகுமே, தீர்த்தம் தெளித்தீரையா, வேகனெல்லாம் தூரம் போகுமே, எங்களை காக்கும் இறைவனையா, என்றும் உலகின் தலைவனையா, எங்களை காக்கும் இறைவனையா, என்றும் உலகின் தலைவனையா, என்னை இப்போது தொடுவீரே, ஏசையா நான் குணம் அடைவேன், உடனே சுகம் பெறுவேன், உடனே சுகம் பெறுவேன். கசையடி பட்டீரையா, கண்ணீரெல்லாம் காய்ந்திடுமே, உள்மொழி தட்டீரையா, மொட்ட வாசல் திறந்திடுமே, எங்களை காக்கும் இறைவனையா, என்றும் உலகின் தலைவனையா, எங்களை காக்கும் இறைவனையா, என்றும் உலகின் தலைவனையா, என்னை இப்போது தொடுவீரே, ஏசையா நான் குணமடைவேன், உடனே சுகம் பெறுவேன், உடனே சுகம் பெறுவேன். எழுந்திடு என் நீரையா, வீணங்களுமே குரல் கேட்குமே, அமைதி என் தீரையா, கடலையும் நின்று போகுமே, எங்களை காக்கும் இறைவனையா, என்றும் உலகின் தலைவனையா, எங்களை காக்கும் இறைவனையா, என்றும் உலகின் தலைவனையா, என்னை இப்போது தொடுவீரே, ஏசையா நான் குணம் அடைவேன், உடனே சுகம் பெறுவேன், என்னை இப்போது தொடுவீரே, ஏசையா நான் குணம் அடைவேன், உடனே சுகம் பெறுவேன், உடனே சுகம் பெறுவேன், உடனே சுகம் பெறுவேன். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டினுடைய மையச் செய்தியாய் நாம் தியானித்தோம். இதோ அதே கடவுள் நம்மோடு நற்கருணை வடிவில் உயிரோடு பிரசன்னமாயிருக்கிறார். நாம் தியானித்தது போல நம்மை குணப்படுத்துகிற கடவுள் இவரே, நம்மை நலமாக்குகின்ற கடவுள் இவரே, நமக்கு ஆறுதல் தருகிற கடவுள் இவரே, இந்த இக்கட்டான சூழலில் நம்மை ஆற்றுப்படுத்துகிறவரும் இவரே. இவரிடம் இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளையும்
குறிப்பாக கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பல லட்சம் மக்களையும் அவர்களை இழந்து குடும்பங்களில் வாடுகின்ற குடும்பத்தாரையும் இந்த வேளையிலே நாம் நினைவு கூறுவோம். இந்த நோயினுடைய தாக்கம் வீரியமடையாதபடி கடவுள் தன்னுடைய வலக்கரத்தை நீட்டி இந்த தொற்று நோயினுடைய வீரியத்தை அழிக்கும்படியாய் நாம் நம்மை எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்மை பாதுகாக்கும் இறைவனை நோக்கி செபிப்போம். திருப்பாடல்கள் 91. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் வலப்புறம் 16,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையே நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை உம் புகலிடமாய் கொண்டீர். உன்னதரை உம் உறைவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். மாண்புயரின் வருள் மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க
அன்புக்குரிய பங்கு மக்களே, உங்களை முகநூல் பகுதி வழியாய் சந்திப்பதில் பெருத்த மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் நலமுடன் இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த நாட்களில் நம்முடைய மத்திய அரசு, மாநில அரசு, சுகாதாரத்துறை கொடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மிகுந்த சிரமம் எடுத்து பின்பற்றும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். குறிப்பாக இந்த நாட்களில் வீடுகளை விட்டு வெளியேறுவதை தவிருங்கள். குடும்பத்திலிருந்து யாராவது ஒரு நபர் மட்டும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு வெளியே செல்லுங்கள். நீங்கள் வீடு திரும்புகின்ற பொழுது தயவு செய்து உங்களை முழுவதுமாக நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவுங்கள், கால்களை கழுவுங்கள். அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு செல்லுங்கள். முடிந்தவரை இந்த நாட்களில் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் நாம் குடும்பமாக இருக்கிறோம் என்பதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். குடும்பமாய் இருந்து நாம் குடும்பமாய் உண்ணுவதற்கு, குடும்பமாய் ஜெபிப்பதற்கு, குடும்பமாய் நேரத்தை செலவிடுவதற்கு பல மாதங்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகு கூட இந்த வாய்ப்பை நாம் பெற்றிருக்கலாம். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். ஒரே குடும்பமாய் இருப்போம். அரசு நமக்கு கொடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் மிகுந்த கவனமுடன் பின்பற்ற முயற்சி செய்வோம். முடிந்த மட்டும் தயவு செய்து இருசக்கர வாகனங்களில் அங்குமிங்குமாய் சுற்றி அலைவதை நீங்கள் முற்றிலுமாய் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த தொற்று நோயை சுமந்து வருகின்ற காரணிகளாக கூட நீங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பு முதன்மையானது என்பதை கருத்தில் கொண்டு செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.